ஒரு பையன் என் அம்மா மாதிரி பொண்டாட்டி வேணும்னு நினைப்பான். ஆனா ஒரு பொண்ணு நினைப்பா என் அம்மா மாதிரி வாழ்க்கை வேண்டான்னு. ஏன் தெரியுமா? ஒரு பையன் தன் அம்மாவை பார்க்கும்போது என் அம்மா எவ்வளவு தியாகம் செஞ்சாங்க, எவ்வளவு அட்ஜஸ்ட் பண்ணாங்க, எனக்கு வர்ற பொண்டாட்டியும் அப்படியே இருக்கணும்னு எதிர்பார்க்கறான். ஆனா அதே வீட்டுல வளர்ந்த ஒரு பொண்ணு தன் அம்மாவை பார்க்கும்போது என் அம்மா எவ்வளவு கஷ்டத்தை சுமக்குறாங்க, எத்தனை வழிய அமைதியா தாங்கிக்கிறாங்க, எனக்கு அந்த வாழ்க்கை வேண்டான்னு ஒரு எச்சரிக்கையா பாக்குறான். பையன் அவன் அம்மா மாதிரி பொண்ணு வேணும்னு சொல்லும் போது அவனுக்கு அம்மா பண்ண தியாகம் தான் நினைவுக்கு வரும். ஆனா ஒரு பொண்ணுக்கு அம்மா மாதிரி நம்ம மறுபடியும் சுமைய தாங்கிக்கிட்டு நசுங்கணுமான்னு தான் தோணும். இதுல உங்க அம்மா மேல எந்த தப்பும் இல்லப்பா. அவங்க இருந்த காலம் அப்படி இருந்துச்சு, அவங்க முடிஞ்சதை செஞ்சாங்க. ஆனா அந்த தியாகத்துக்கு காதல்னு பெயர் வச்சு இன்னொரு பொண்ணுகிட்ட அதை எதிர்பார்க்காத. உன் பொண்டாட்டியோ காதலியோ உன் அம்மாவோட ஒப்பிடாத. ஏன்னா அவங்க ஒரு தனி மனுஷி, அவங்க வாழ்றது தனி வாழ்க்கை, அதை யாராலையும் வாழ முடியாது. நாளைக்கு உன் மக அவ அம்மாவை பார்த்து அம்மா மாதிரி வாழணும்னு ஆசைப்படணுமே தவிர நான் அம்மா மாதிரி கஷ்டப்படக்கூடாதுன்னு நினைக்க கூடாது. ஏன்னா மாற்றம் வெளியிருந்து வராது கண்ணு. குடும்பம் மாறணும்னா அது